என்னடி நீங்க அண்ணே நிஜமாண்ணே? எங்க அம்மாவே காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரி பார்க்கும்போது பிச்சைக்காரன் உனக்கதுக்கே சென்னை ஆஸ்பத்திரின்னு பாக்குறீங்கல்ல? அக்கா என்னம்மா இவ ஏன் இப்படி ஓடி வரா? என்ன வளர்மதி? என்ன ஏன் இவ்வளவு தூரம் ஓடி வர? அவரு போனை வச்சுட்டு வந்துட்டாரு. போன்? ஆமா. எங்க வச்சடா நீ? நான் சாப்பிட்டு கை கழுவுறப்போ வச்சேன், எடுக்க மறந்துட்டேன். ஐயோ. ஓ, உண்மையிலேயே நீங்க மறந்துட்டீங்களா? ஐயே, என்னடி நீங்க? அண்ணே நிஜமாண்ணே? வேணும்னா தம்பி நம்பரை வாங்கிக்கிறியா? இல்லக்கா, அவர் நம்பரை ஏற்கனவே நான் டயல் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓ, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. குடு. உன் நம்பர் என்ன? 9962 222 ஆ 708. சரி. சரியா இருக்குங்க. இந்தாங்க. நான் உன்னை என்னமோ நினைச்சேன், பாவம் ஒண்ணும் தெரியாத பொண்ணுன்னு. ஆனா ரொம்ப விவரம் தான். அப்புறம் சரி, இப்பவே எங்க கூட வந்துடுறியா? ஐயோ அக்கா, வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வீட்ல ஒத்துக்கிட்டா வந்துருவேன். ஒண்ணு ஊன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. நான் என்னமோ நினைச்சேம்மா, ஆனா கெட்டிக்காரிதான், விவரம். ஆமா, இந்த கோயிலுக்கு வந்தோம் சாமியை பார்க்கலான்னு, ஆனா பூட்டி இருக்கு. எப்ப திறப்பாங்க? அது திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான்க்கா திறப்பாங்க. ஓ, மற்ற நாள்ல சாமி கும்பிடணும்னா பூசாரி வீடு பக்கத்துல தான்க்கா இருக்கு. போய் கூப்பிட்டு வந்தா நான் வேணா போய் கூப்பிட்டு வந்துருவேன். ஒன்னும் வேண்டாம், அடுத்த வாட்டி வரும்போது பாத்துக்கலாம். சரிக்கா. அப்போ நாங்க கிளம்பலாம்ல? இங்க பாருமா. சரிக்கா, வரோம். வாங்க. வரேம்மா. பத்திரமா வீட்டுக்கு போயினே. வரேன். வரேன். மாப்பிள்ளை காசு மட்டும் கொடுத்துட்டாருன்னா காலையில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி. என்னங்க, ஒரு நிமிஷம். என்ன? அப்படி வந்து உட்காருங்களே, சொல்றேன். பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும். பண்ணுங்கன்னா அதுக்கு பைசா வேணாமா? சரி, நாளைக்கு எஸ்கே ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டிடுறேன். எது, அது காஞ்சிபுரத்துல இருக்கிற எஸ்கே ஹாஸ்பிட்டலா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம். ஏன்? எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சென்னை ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்கணும். நாளைக்கு ஃபோன் மூலியமா நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ஹாஸ்பிட்டல் நல்லா தான் பாக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு மாசம் மாசம் ஹெல்த் செக்அப் அங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன். ஆனந்தி, வேணாமா? மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு புரியுது. என்ன புரியுது? எங்க அம்மாவே காஞ்சிபுரம் ஆஸ்பத்திரி பார்க்கும்போது பிச்சைக்காரன் உனக்கதுக்கே சென்னை ஆஸ்பத்திரின்னு பாக்குறீங்கல்ல? அதானே சொல்ல வர்றீங்க? இத பாருங்க, யதார்த்தமா தான் நான் சொன்னேன்.
நீங்களா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க, அப்புறம் வேற என்ன? நாளைக்கே டாக்ஸி பிடிச்சு சென்னை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏங்க, அந்த வேலையை ஒரு 2 நாளைக்கு தள்ளி போட முடியாதா? ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆன வேலை திடீர்னு சொன்னா எப்படி? ஹாஸ்பிட்டல் 2 நாள் கழிச்சு போலாம்ல. அவசரம்னா காஞ்சிபுரத்துல செக் பண்ணீங்க. பார்த்தா அப்படி ஒன்றும் அவசரமான நிலைமை மாதிரி தெரியல. ஏ, ஆனந்தி, சரவணா, சம்பந்தியம்மா வாங்கம்மா வாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனந்தி இருக்காளா? இருக்கா ஆனந்தி? சம்பந்தியம்மா வந்திருக்காங்க, வாமா. நீங்க வந்து உட்காருங்க. சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி ஆ. இருக்கீங்க? நல்லா இருக்கும் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன சம்பந்தியம்மா? வாங்க அத்தை. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கம்மா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. சரி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஆனந்தி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை எப்படி இருக்கான்? அத்தை, குழந்தை வந்து இப்பதான் அசந்து தூங்கிட்டு இருக்கான். இப்பதான் மருந்து கொடுத்துட்டு அப்படியே இறங்கி வரேன். யாரும் சத்தம் போடாம இருக்கணும். மறுபடியும் எழுந்திருச்சான்னா அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவான். சமாளிக்கிறது கஷ்டம். ஆனந்தி, குழந்தைய எழுப்ப வேண்டாமா? நான் வேணா ரூம் வரைக்கும் போய் தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, டாக்டர் கிட்ட குழந்தைய கூட்டிட்டு போனப்போ டாக்டர் என்ன சொன்னாருன்னா, குழந்தைய கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா பாத்துக்கணுமா. ஆள் மாறி மாறி தூக்குனா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆமே, அது வந்துரும்ட்டாரு. ஏதோ இப்ப நம்ம சமைக்கிறோம், அங்க எங்க கை வைக்கிறோம், அழுக்குப்படுது. அதே கையோட குழந்தைய தூக்குனா அது உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிருக்காங்க. அதான் குழந்தைய தூக்கும் போது நானே கிளவுஸ் போட்டுட்டு தான் தூக்குறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி ஆனந்தி, மனசு கேட்கல, அதான் குழந்தைய பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு இருக்கிற அக்கறை குழந்தையோட அப்பாக்கு இல்லையே. ஏன் அத்தை, அவர் எப்பவுமே இப்படிதானா இல்ல என்கிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறாரா? அன்னைக்கு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது கூட அவர் வரவே இல்ல. செல்போனும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. நல்ல வேலை, எங்க அப்பா அம்மா இருக்கப்போ ஏதோ சரியா போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். டாக்டரும் கேட்டாரு குழந்தையோட அப்பா வரலையான்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ. சம்பந்தியம்மா காஃபி சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க அத்தை, குடிங்க. சம்பந்தியம்மா வாங்க வாங்க. வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனந்தி, சம்பந்தியம்மா என்ன சொல்றாங்க? அதுவாப்பா, நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ அவர் வரல, அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். சம்பந்தியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க ஒண்ணு உங்க மகனை பிரிச்சு எடுத்துட்டு வரணும்னு வரல. ஒரு தன் குடும்பமா இருந்தா அவங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் வரும்ல. புருஷன் முன்னாடிகளை அந்யோன்யமா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை தனியா வர சொன்னது. ஆனா இங்க வந்த பிறகும் யாருக்குமே நிம்மதி இல்லாம போச்சு. எங்களுக்கு அவர் சிரமம் கொடுக்க பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ஆனந்தி கை குழந்தைய வச்சுட்டு படுற பாட பார்த்தா மனசு கேட்க மாட்டேங்குதுமா. பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு அப்பா மனசு துடிக்காதா? அவர் எங்கேயோ போய் சுத்திட்டு வர்றாரு. எங்க மாப்பிள்ள போயிட்டு வரீங்கன்னு கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. நாங்களா இருக்கிறனால பொறுத்து போறோம். எப்பமா வந்தீங்க? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இப்பதான்டா வந்தேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனந்தி இப்பதான் குழந்தைக்கு மருந்து கொடுத்து
தூங்க வச்சிருக்கா. அதுவும் இல்லாம டாக்டர் வந்து நிறைய பேர் குழந்தைய தூக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரா. என்னமோ இன்ஃபெக்ஷன் வந்துருமாமே. இத பாரு, இப்பதானே நீ வெளியே போயிட்டு வந்திருக்க. நீ குழந்தைகிட்ட போகும்போது கையும் காலையும் கழுவிட்டு தான் போகணும். என்ன, நான் குழந்தைய அப்புறமா பாத்துக்கிறேன்டா. சரி, நான் கிளம்புறேன்டா. இருமா. என்னங்க என்னங்க, குழந்தை மேல தூங்கிட்டு இருக்கான். நீங்க போய் தடால்னு போய் குழந்தை எழுப்பி விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. என்னங்க, தூங்காம விளையாடுறான். பொய் சொல்றா. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. குட்டி வட 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 பாட்டி பார்க்கலாம். பாட்டியை பார்க்கலாமா? வாங்க 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 வாங்க. ஏய், உனக்கு ஏன் இந்த சில்லற புத்தி? அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம குழந்தைய வச்சிருந்த. இன்னைக்கு அம்மா அவ்வளவு தூரம் வந்து குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வந்திருக்காங்க. அவங்கள கூட பார்க்க விடாம கேவலமா இல்ல? அவங்க என்னடி பாவம் பண்ணாங்க? நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ச்சே, என்ன பொம்பளடி நீ. இதோ பாருங்க, சும்மா என்ன கத்தாதீங்க. நான் வரும்போது குழந்தை தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ முழிச்சிருக்கலாம். இல்லன்னா உங்க அம்மா வந்து பாக்கணுங்கிறதுக்காகவே நீங்க குழந்தை எழுப்பி தூக்கிட்டு வந்திருப்பீங்க. டேய் 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 சரவணா, வேணாண்டா. ஆனந்தி, எனக்கு புரியுதுமா. மா, அவ கிடக்கா, நீங்க விடுங்கம்மா. நீங்க குழந்தைய பிடிங்கம்மா. டேய் பிடிங்கம்மா, வாங்கம்மா. பாட்டி பாரு, பாட்டி செல்ல குட்டி. என் செல்ல குட்டி, என் ராஜா குட்டி, என்ன கண்டு என்ன பாக்குறீங்க? என் செல்லம். ஓ, பாட்டி வந்திருக்கேன்டா கண்ணு, என் செல்லம். ஆனந்தி, இந்தம்மா குழந்தை இப்படி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பேரனை பார்த்த உடனே. சரிடா, நான் கிளம்புறேங்க. சம்பந்தியம்மா, சாப்பிட்டுட்டு போலாம்ல? இருக்கட்டுங்க, பரவாயில்ல. என் பேரனை பார்த்த உடனே எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சுங்க. டேய், பஸ் ஏறுடா. என்னடா செல்லம். என் செல்லம், பாட்டி உனக்கு குடுக்கறேன்டா. எதுக்கு அதெல்லாம்? டேய், இருக்கட்டும்டா. என்னோட பேரனுக்கு நான் குடுக்கறேன்டா. இத பாரு, இந்த செல்லம், இத வச்சுக்கோடா. சம்பந்தியம்மா, இவ்வளவு தூரம் வந்தீங்க, சாப்பிட்டுட்டு போலாம்ல? பரவாயில்லைங்க. அப்போ நான் கிளம்புறேம்மா. என் செல்லம், பத்திரமா பாத்துக்கம்மா. நான் வரேங்க. வாங்கம்மா. வரேன்டா. டேய், எங்க கிளம்புறடா? மா, வீட்டுல கொண்டு வந்து நான் இறக்கி விடுறேம்மா. வா. என்னம்மா? வா. சொல்லுங்கம்மா. வாடா. என்னம்மா? சரவணா, எல்லா பிள்ளைங்களும் அம்மா மேல நிறைய பாசம் வச்சிருக்கோம். அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்க. காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சிருவாங்க.
இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி மேல அளவு கடந்த அன்பு வரணும். எந்த ஆம்பளைக்கும் மனைவியும் அம்மாவும் ஒரே எண்ணத்துல அமையறது இல்லடா. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி நடந்துக்கணும்னோ இல்ல பொண்டாட்டி கூட பிரச்சனை வராத அளவுக்கு அம்மா நடந்துக்கணும்னோ எப்படி எதிர்பார்த்தாலுமே சரியா வராது. ரெண்டு பேரையுமே திருப்தி படுத்தணுங்கிற பேர்ல யாருக்குமே நல்லவனா இருக்க முடியாம போறதுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு நல்லவனா இருக்கலாம்ல. அதுக்காக நீ என்கிட்ட பொய்யா நடந்துக்கணும்னு நான் சொல்லல. ஆனா உன்னை ஒதுக்கி தவிர்த்து இருக்கணும்னு சொன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நம்ம குடும்பத்தில இருந்து வெளியில வந்தா ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்னு தீர்மானம் பண்ணிதான் ஆனந்தி இங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. நீ இங்கே வந்தும் எங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா அவளுக்கு எங்க மேல இன்னும் வெறுப்பு வரத்தானடா செய்யும். இப்படிதான் கல்யாணமான பெரும்பாலான பசங்க ரெண்டு பக்கமும் சமாளிக்கிறேன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அத நிரந்தரமா சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாதுப்பா. அது தற்காலிகமானது. சரவணா, நீ புரிஞ்சுக்கோப்பா. நான் எந்த காலத்திலயும் உன்னை நான் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். இத பாருப்பா, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒரு புருஷன் என்ன வேணும்னு கேட்டானா உங்க அம்மாவோட இதயம் வேணும்னு சொன்னா அதுக்கு அந்த பையன் அம்மாவோட இதயத்தை வெட்டி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு போனானா. மனைவி கிட்ட போய் கொடுக்கும்போது கால் எடற உடனே தட்டுல இருந்த இதயம் பார்த்து போன்னு துடிச்சுதான். அது வேணா கற்பனையா இருக்கலாம். ஆனா உங்க அம்மா அப்படிதான்ப்பா. நீ நல்லா இருக்கணும். உலகத்துல எந்த மூலையில நீ இருந்தாலும் என் பசங்க நல்லா இருக்கணும்னு எப்பவுமே வேண்டிக்கிட்டு இருப்பேன். இத பாரு, ஆனந்தி கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு போ. அந்த வாழ்க்கையில தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீயும் ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆயிட்ட. இனியும் சண்டை போட்டு கோவப்பட்டு இதுல அர்த்தம் இல்லாம போயிடும்பா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு ஒத்துக்கிட்டு தான் நீ தனி குடும்பமா வந்த. இங்க வந்து அம்மாவை பிரிஞ்சிருக்கிற குற்ற உணர்ச்சியில அவளுக்கு நிம்மதி இல்லாம ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அது தப்புப்பா. இல்லம்மா, நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்லலம்மா. சரவணா, நீ ஆனந்திய புரிஞ்சுக்கிட்டு அவளோட நல்லபடியா வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. என்னடா யோசிக்கிற? டேய் சரவணா, ஏண்டா? பரவாயில்லம்மா, அழாத. குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வரேன். நான் விட்டு வரமா பைக்ல? டேய், டாக்டர் என்ன நடக்க சொல்லியிருக்காருடா. என்ன நடக்க விடுங்கடா. சரிம்மா, பார்த்து பத்திரம். வரேன். சரிம்மா. வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரம். பூக்களே பூக்களே, புழுதி புயல் வந்து தாக்குதே. ஆத்திரம் தீர்ந்த பின் அலைகள் அமைதியை பேசுதே.